ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபைனலி நம்மளோட ஊட்டி ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ வந்தாச்சுங்க. தெரியும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட் தான். நாங்கள் ஊட்டி போய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் லேட் அப்லோட் இஸ் பெட்டர் தென் நோ அப்லோடுன்ட்டு நினச்சிட்டு இன்றைக்கி இப்போ ஷேர் பண்ணிடலான்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேங்க. அப்போவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு நினச்சோங்க. ஆனால் ஒர்க்கு டெய்லி ஸ்கெட்யூல் ரொம்ப பிஸியாக போயிட்டே இருந்தனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு. சாரி, ஒரு கொஞ்சம் லேட்டு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஃபைனலி இந்த வீடியோ வந்து ரெடியாகி நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ரோஸ் கார்டனுக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் ஃப்ளவர் ஷோ பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஊட்டி ரோஸ் கார்டனில் தான் இருக்கிறோம். இங்கே உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல் ரோசஸ் வந்து இருந்துச்சு. எல்லா சைடுமே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் அழகழகாக ரோஸ் இருந்ததுங்க. அந்த டெக்கரேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்வான் வச்சு அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸில் வந்து பேர்டை தீமாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பறவையும் பார்க்கும்போது அழகாக ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுவும் வந்து அதனோட பேரையும் கீழே அழகாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பறவையோட பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேரடைஸ் சம்திங் ஏதோ வச்சுருக்காங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. ரொம்ப அழகாக இருந்ததுங்க டெக்கரேஷன் எல்லாமே. இது பாருங்கள், ஹம்மிங் பேர்டு அழகாக வந்து பூவில் தேன் குடிக்கிற மாதிரி டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தூக்கணாங்குருவி, கூட்டுக்குள்ளேருந்து அந்த குருவி இருக்க மாதிரி டெக்கர் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. இந்த சைடே எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே அழகாக நேர்த்தியாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டுங்க. இப்போ லைனாக வந்து ரோசஸ் எல்லாம் வந்து பார்க்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பூவையுமே வந்து விடாமல் பார்க்கணுன்னு தான் நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போயிருந்தோம். ஒன்றுக்கு ஒன்று வந்து சலிச்சது இல்லாத மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளோ விதவிதமாக இருக்குதுங்க. எல்லாமே அழகாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. ஆனால் அது எங்களுக்கு பெருசாக தெரியல. இந்த மலர்கள் வந்து பார்க்கும்போது வெயில் பெருசாக தெரியல. இந்த ரோசஸோட வெரைட்டி பேரும் அங்கங்கே அதனோட பேரை வந்து வச்சுருக்காங்க. அதை படித்து பார்க்குறக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதனோட நேம் வந்து அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க காட்டுறேன். சில நேம்ஸ் எல்லாம் வந்து நான் பக்கத்தில் ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் படித்து பார்க்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரோசஸ் யாருக்குங்க பிடிக்காது? பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டாக நான் ஊட்டி வந்தது பார்த்திங்கன்னா 4th ஸ்டாண்டர்டில் ஊட்டி வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதுவும் பை லக்கில் தான் நான் போனேன். எப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ஒரு 4 பிளேஸ் வந்து காலியாக இருக்கிறனால பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு வர சொல்லி வீட்டுக்கே அனுப்பிச்சாங்க. நான் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டில் என் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லக்கில் தான் நான் 4th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைமாக வந்து ஊட்டிக்கு வந்தேன். அப்போல்லாம் தெரியாது இல்லைங்களா, என்னென்ன பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே எப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிறது. ரோஸ் கார்டனுக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பேசினாங்க. ஆனால் வந்து அங்கே ரோசஸ் எல்லாம் இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரோஸ் கார்டன் சொன்னோடனே வாவ் சூப்பராக இருக்கும், உள்ளே ரோசஸ் எல்லாம் இருக்கும் பார்க்கலான்ட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ரோஸ் எல்லாம் இப்போ இல்லை, சீசன் இல்லைங்கிறனால ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அந்த வயசில் அப்போ அது வந்து ஒரு மாதிரி பொக்குன்னு போயிடுச்சு. ரோசஸ் பார்க்கலான்னு ஆசையாக இருந்தோம், இப்போ ரோஸ் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தாங்க நான் வந்து இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே இவ்வளோ ரோசஸோடு வந்திருக்கேன். அது டக்குன்னு இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மெமரிஸ் வந்துச்சு. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். ஆனாங்க சும்மா சொல்லக்கூடாது, ரோஸ் தானே, ஃபுல்லாக ரோஸ் தானே இருக்கும் அப்படின்னெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. நமக்கு ரோஸுங்கிறது ஒரு நார்மல் ஃப்ளவர் மாதிரி தெரிஞ்சாலும் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு. அதோட ஷேப்பு, அதனோட பெட்டல்ஸு, அதனோட கலர் காம்பினேஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு, சின்ன சின்ன ரோஸு, நல்ல பெரிய பெரிய ரோசஸ்னு அப்படியே ரசிக்க தீர மாட்டேங்குதுங்க. இங்கே ஒரு குருவி ஒன்று உட்காந்துட்டு இருந்தது, அதை தான் நான் இங்கே ஷூட் பண்ணேன். இதுவும் ஒரு ரோஸ் ஆமாங்க. இந்த செடியே பார்க்கும்போது நல்லா புஷியாக இருந்தது. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்களேன். ரோஸ் மாதிரியே இல்லை. இவ்வளோ ரோசஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு சினிமேட்டிக் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தான் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த ரோஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் பெட்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த கவுண்டெல்லாம் தெரியல. இதை சுற்றி பார்க்குறக்கே கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் வேணுங்க. ஃப்ளவர் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் வேணும். ஊட்டியில் மலைக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறவங்க பார்த்துருப்பீங்க, வெயிலுக்கு கொடை பிடிச்சிட்டு போனவங்க நாங்களாக தான் இருப்போம்.
ஓரளவுக்கு வெயில் தாங்க அன்னைக்கு உண்மையை சொல்லணுன்னா. ஆனாலும் எங்களுக்கு வெயில் தெரியல. ஏன்னா அந்த பூவெல்லாம் எங்களை வந்து ரொம்ப குளிர வச்சிருச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் அந்த க்ரீன் ஹவுஸ் டைப்பில் வச்சுருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரோசஸ். இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துலையும் அழகாக வந்து சுற்றி பார்த்துட்டோம். இங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார்டன் ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிளான்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக சூப்பராக இருந்தது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேலைக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு வைங்களேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும். டெய்லி ஃப்ளவர்ஸ் பார்த்துக்கலாம். அப்படியே கூலாக ஜாலியாக வேலை செஞ்சுக்கலாங்க. இங்கே வந்தால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கப்புள்ஸு எல்லாருமே மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணி அழகாக ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேக்ரவுண்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்களும் சான்ஸ் விடாமல் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோங்க. கேமராவில் விட நேரில் பார்க்குற ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க நான். லைவாக பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஒரு வேறு லெவல் தாங்க. ரோஸ் கார்டன்லலாம் வாக் பண்ணும்போது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா ஸ்லோவாக ஜாலியாக வந்து வாக் போயிட்டே பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஃபைனல் வே வந்துடுச்சு. இங்கேயும் வந்து கொஞ்சம் டெக்கர் பீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆங்க்ரி பேர்ட் வச்சுருந்தாங்க. பாருங்கள், அது அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருந்துச்சு. நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. ஊட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரோஸ் கார்டன் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ் தாங்க ஃப்ளவர் லவர்ஸ்க்கு எல்லாமே. நார்மல் டேஸில் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த ரோஸ் ஷோ போடும்போது வந்தோம்னா இந்த மாதிரி நிறைய டெக்கர் பீஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா க்ரீன் ரோஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து எக்ஸிட் கிட்ட வச்சுருக்காங்கங்க. ரொம்ப க்யூரியாசிட்டியோடு வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக கடைசியாக வச்சுருக்காங்கங்க. பிளாக் ரோஸும் வச்சுருப்பாங்களாம். இந்த வாட்டி பிளாக் ரோஸ் இல்லைனாங்க, க்ரீன் ரோஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. சூப்பராக திருப்தியாக ரோஸ் கார்டன் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு வந்துட்டோம். என்னதான் நல்லா சுற்றி பார்த்தாலும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனால் தாங்க அந்த ட்ரிப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நல்லா திருப்தியாக நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. பிரியாணி சிக்கனோட வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே குட்டி ஷாப்பிங்கும் பண்ணிட்டோம். ஊட்டியில் வழக்கம் போல் வாங்குகிற வறுக்கி, சாக்லேட்டு, டீ தூள் அதெல்லாமே வாங்கிட்டுங்க ரிட்டன் வந்து பஸ் ஏறியாச்சு. இந்த ரிட்டன் பஸ் ஏறுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தனி திறமை வேணுங்க. ஏன்னா கூட்டமாக இருக்கும், அடிச்சு பிடிச்சி ஏறுற மாதிரி தான் இருக்கும். அதில் திறமையாக இருந்தீங்கன்னா ஈஸியாக ஏறிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ லேட்டாக அப்லோட் ஆனாலும் மெமரிஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. எடிட் பண்ணும்போதும் மறுபடியும் அந்த ட்ரிப்புக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அதனால் டிலே ஆனாலும் அப்லோட் பண்ணணும்னு நான் ரொம்ப டிசைட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரோஸ் கார்டன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஊட்டியில் ரோஸ் கார்டன் போயிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ட்ராவல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும், போயிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வந்து இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் புதுசான ஒரு பிளேஸில் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.